அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு டைம் இல்ல. காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. ஒரு பொதுவான நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனா நீ லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது வீட்டுல. நம்ம வீட்டுலலாம் காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா, ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களே ஏங்க அப்படின்னு போட்டு பேசுறேன். நான் என்ன புலவனா? கரூர் அங்க வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்று கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த நீலாம்பரி அவ்வளவு சீக்கிரமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். அப்படி ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டான். எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன், அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு, இந்த சைடு பார்த்தா திருவிழா பசங்க, அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு, சரி பின்னாடி திரும்பலான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணுன்னு எல்லாம் போட்டி போட்டு கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதாவது சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். எஸ் சார். அத்தனை பெரிய உரி அடிச்சு கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு நின்று கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. ஆமாங்க சார், கட்டினா அவரை கட்டவே இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். வேணான்ட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. நீங்கள் கேட்ட உங்கள் அப்பா அம்மாவினுடைய காதல் கதையின் சுவாரஸ்ய பக்கங்கள் இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானோ வெளியே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்கள் அம்மா வந்து பக்கத்தாடி ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, டிவியில் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க போல சார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது, கலிகாலம் சார். டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்கா என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில் இவங்க பக்கத்துல டிவி பார்க்க போனாங்க சார். அப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க சார். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? ஓ, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது வேற மாப்பிள்ள சார், நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேவா, இல்ல அட்வென்ச்சரஸ் லவ் ஸ்டோரியா இருக்கே. என் தங்கச்சியும் இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போனோம். அப்பதான் என்னை லவ் பண்றேன்னு சொன்னார் இவர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எனக்கு முதல்லயே பிடிக்கும் அவளை, எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு பிடிக்கும். ஆனா சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சரி, அப்போ கரெக்டா பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்து சரி இனியும் நம்ம தாமதிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ரேவதி? சொல்லு ரேவதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்ப நடுவுல பொண்ணு பார்க்க வந்தாரு, அவர் என்ன ஆனாரு? மாப்பிள்ள வந்திருக்கிறேன். கோவிந்தா என்னடா? எங்க அப்பா வந்து 2 டைம் மேக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ஃபெயில் ஆகி வந்திருக்கு. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு பிடி ஒண்ணே. ஒரு டைம் அம்மா கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு, இல்ல 2 டைம் அட்டெண்ட் பண்ணிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன், இன்னொரு டைம் அட்டெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லி தரேன்னு சொல்லி தந்து எங்க அம்மா சொல்லி தந்தேன். எங்க அப்பா வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப எங்க அப்பா யோசிச்சாங்க, மேக்ஸ் ப்ராப்ளமே சொல்லித்தரா, லைஃப் ப்ராப்ளம் வச்சு காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணாங்க. அதனால அப்ப இந்த கதைய உங்ககிட்ட இந்த மாதிரி தத்துவமா சொன்னது யாரு? எங்க அப்பா தான். நினைச்சேனா ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அம்மா வந்து 10th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா பின்னாடியே போய் துரத்தி லவ் பண்ணிட்டு சொல்லும் முதலியா இழிக்கிற லவ் பண்ணி கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு கோவில்ல. தாலி ஒழிச்சுட்டே வீட்டுல நல்ல பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. என்னமா அலைபாயுதே கதையெல்லாம் வருது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தாலியை மறைச்சிக்கிட்டாங்க, மறைச்சி ட்ரெஸ்ல பின் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் அவன் பாட்டி பார்த்து தொடப்ப கட்ட தான் சம்மாடி வாங்கியிருக்கான். வீட்டுக்கு வா, உன் கைய கால உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கீங்க? ஆமாங்க சார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இருந்த அப்ப மணிரத்னம்லாம் படம் லேட்டா தான் எடுத்திருக்காரு. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். தங்கச்சி கூட இருந்தா அவ வந்து நீ வீட்டுல இருந்தா இப்படியே கஷ்டப்பட்டுனே இருப்ப, வீட்டுல அடிப்பாங்க திட்டுவாங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.
தங்கச்சிட்ட பேசியிருக்காரு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் கூண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி அப்படி ஒரு தைரியம்? அதை எப்பெல்லாம் பயமா இருக்கும்? ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா பயமா இருக்குமா? இப்படி இருக்கும். அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுல பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தன்னை கவலைப்படுறீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட மண்ணா போட்டோம். தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது நாங்கள் பார்த்துட்டு சமாடி அப்பா கிட்ட சொல்லி உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்குறோம் அதெல்லாம் கைட்டி தூக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி, அதனால் நான் அவர்கிட்ட சொல்லி அப்புறம் ஓடி போயிட்டு திரும்புவோம் ஊருக்கு போயிட்டு மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தோம். அப்புறம் அப்பா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கும். இவ்வளவு தூரம் காதலை ரசிச்சு பண்ணி கல்யாணமும் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவங்க கிட்டே அந்த காதல் கதையை சொல்லி அவங்களே ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல இருக்காங்க. ஆனா இப்ப போய் ஏன் அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்க கூட நினைக்கிறேன்? பல இருக்குதே, எதை சொல்றது? ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது, அந்த விஷயம் வந்து அதுக்கு நிறைய கெடுதலுக்கு உண்டான விஷயம் கொண்டு போகுது. இப்போ வந்து கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. என்ன தப்பு? எல்லாமே தப்புமா. இப்போ வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க சார், எது வந்து கரெக்டு எது வந்து தப்பு. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் கிட்ட சொல்லி வளர்த்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமே வராது தானே சார்? மாப்பிள்ள உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட மாப்பிள்ள எல்லாத்தையும் வந்து நாங்கள் விட்டு கொடுத்து தான் நாங்கள் இருக்கணும். அது வந்து லவ் பண்ணுற புதுசில் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கஷ்டமாக தெரியாது. இப்போ நாள் பட அது வந்து நம்மளுக்கே நம்ம எவ்வளோதான் நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனசுக்கே வந்து ஒரு கஷ்டமா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். தெரியும் என்ன விட்டு கொடுக்கறது ரொம்ப நெருக்கடியா இருக்கு எல்லா விஷயங்களாகும். இப்போ நான் வந்து இந்து, அவர் வந்து கிறிஸ்டின். இவர் கிறிஸ்டின் கோயிலுக்கு போறதோ இவர் சொல்றதெல்லாம் கேட்கறதோ வந்து அந்த லவ்ல வந்து கஷ்டமா தெரியறது இல்லை. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்போ சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க அவங்களையே அவங்களுடைய பிராக்டிசஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டீங்க. இல்லைங்க சார், ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் கோயிலுக்கு போறது எப்படி? இப்ப அவங்க என்னன்னா அதெல்லாம் கல்யாணம் புதுசுல கூட்டிட்டு போனாங்க சார். இந்த ஒரு 10 வருஷமா கோயிலுக்கே கூட்டிட்டு போறது இல்லைங்க சார். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இல்லைங்க சார், இப்போ வீட்டில் வந்து சாமி படத்தில் ஒரு விநாயகர் படமும் வச்சிருக்காங்க சார். இல்லைங்க, சலுகை கிடையாது. இப்போ ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க உங்க இதுல இருக்கீங்கல்ல, அப்போ அவங்களுக்கும் அவங்க சின்ன வயசுலேருந்து பழகின அவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை நீங்கள் அதை அலோவ் பண்ணியிருக்கோம்ல, லவ் பண்ணவங்க வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கார்த்திகை தீபத்தப்ப தீபம்லாம் வெளியில ஏற்றணும்னு ஆசைப்படுவேங்க சார். நான் கிறிஸ்டினா இருக்கிறதுனால அதை ஏற்ற முடியாதுன்னு ஒரு அது தமிழ்நாட்டில் ஓவராலாக தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடுற பண்டிகை தான். நீங்கள் அதுக்கே இருந்துங்கடா டேய் ஐயா நோன்னு சொன்னா அப்புறம் அவங்களுக்கு குறையா தானே இருக்கும். நான் நோ சொல்லவே இல்லைங்க சார். இது சாட்சியாருக்கு சொல்றியா? சொல்லல. ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கேங்க சார், அவங்க அக்கா வீட்டில் ஏற்றினப்ப உங்க அக்கா வீட்டில் மட்டும் ஏற்றிருக்காங்கன்னா எங்க மச்சான் இந்து அதனால அவங்க ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாருங்க சார் என்கிட்ட. பேசிக்காக அவங்க அம்மா சொல்ல வர்றது ஒன்று தான், காதல் மயக்கத்தில் அது நல்லா இருக்கும் லைஃப். ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம, அதனால அதெல்லாம் வேண்டாம். நோ காம்ப்ளிகேஷன். என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். காம்ப்ளிகேஷன் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் சார் ஆகணும். என்ன பண்ணாலும் ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நம்ம லவ் பண்ணி அந்த லவ் வந்து ஹையா இருக்கணும் சார் ஸ்ட்ரகிள்ஸை விட. அப்படிதான் இவங்களும் இப்படி இருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லயும் ஒன்னா தானே இருக்காங்க. ஓ, நீ அப்படி வரியா? வருங்க சார். ஆனால் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று முக்கியமாக தேவை. ஆனால் எங்கள் லவ் மேரேஜில் ஸ்டார்டிங்ல எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தான் இருந்தது. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய், இப்போ இப்படியே வச்சு ஒரு சீன். இப்போ இந்த பொண்ணு வேற மதத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, ரைட்டா? இப்போ இவங்களை சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா? சேர்த்துக்குங்க சார். அதுதான் சப்போர்ட். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? சார் நல்ல பையனா இருந்தா ஏத்துக்கலாங்க சார். அதாவது சார் பணம் பார்த்து இது பார்த்து எல்லாம் வரக்கூடாது. நல்ல கேர் பண்றவனா இருந்தா ஏத்துக்கலாங்க. டிவி பார்த்து வரணும். நக்கல்யா அவனுக்கு அப்படி பார்த்து வந்தனால தான் கஷ்டம் இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணாதே புரியல. இப்ப உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால நீங்க கஷ்டப்படுறீங்களா, இல்ல இவர் ஆர்வத்துல லவ் சொன்னப்ப ஒத்துக்கிட்டமே அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ரெண்டுமே தாங்க சார். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சார் நல்ல பையன் கெட்ட பையன் செகண்ட். நல்ல பையனா பேசிக் ஹேபிட்ஸ் இருக்கவங்க எல்லாரும். நல்ல பையனா ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கள விட நல்லவங்களா இருந்தா அடுத்து அவங்கள ஸ்விட்ச் பண்ண முடியுமா, அவங்கள விட நல்லா இருந்தா அடுத்து ஸ்விட்ச் பண்ண முடியுமா? சோ பேசிக்கலி கம்பேரிட்டபிலிட்டி அண்ட் கனெக்ஷன் இருக்கா? சோ அதுதான் மெயினா முக்கியம். இதுவே நல்ல டெஃபினேஷனா இருக்கு. ரெண்டு அட பாவி,
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பேருக்கடையில் அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்காங்கிறது தான் இங்கே முக்கியம். நல்ல பையங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார்? என்னடா மாடு செய்து விட்டு 17 வயசுல மேரேஜ் பண்ணி இன்னைக்கு நான் 42 வருஷம் ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. ஓ, இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த இன்னும் வரைக்கும் நான் தான் ஓடியாரேன். ஆஃபீஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே நான் தான் ரன் பண்ணேன். அதனால பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் வந்து அந்த மெச்சூரிட்டி வேணும் முதல்ல ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் தனியாக அதாவது சப்போர்ட் இல்லைங்கிறதுனால சொல்ல வரீங்களா, இல்லை சின்ன வயசுலேயே புரியாம கல்யாணம் பண்ணிட்டோம், காதலிச்சு புரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதா சார்? இப்போ இவ்வளோ பேசுகிறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதலே இருந்திருக்கணும். நீ என்ன பண்ண? ஜெனியூனாக தான் சார் கல்யாணம் பண்ணேன். ஒன்றும் கிடையாது. நான் லவ் பண்ண தெரியும். ஆக்சுவலாக நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுவேன் நான் தான் இருந்தேன். இவங்க அந்த என் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு, ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க இவங்க. ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்த்து, சேம் கேஸ்ட் தான், ஆனால் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பயங்கரமா. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி, நான் லவ் தான் பண்ணுறேன்னு தெரியுது, நான் லேட்டாக கல்யாணம் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அவங்க அசிங்கப்படுத்தி அவங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அந்த டேட்டோட சொன்னேன், மே 25 தான் ரீஸ் மேரேஜ் பண்ணி போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்டேட்டஸ் போயிட போது, எங்க அசிங்கமாட போது, அப்படி இவங்களா சிம்பிளாக கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்ட பங்கு. மெச்சூரிட்டி போய் நீங்க போய் சத்தம் போடுறதுனால தான் நான் கல்யாணமே பண்ணேன். நீங்க போய் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கீங்களே ஒரு டைவி 2 தடவை, அது தப்பு யார் மேல இருக்கு? போய் ஒரு பொண்ணு அசிங்க பார்த்தனா அப்ப என்ன பண்றது? நான் வேற நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பண்ணி நான் கூட்டு வந்துக்கிறேன். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஏயா நான் இனி 10 வயசுல எனக்கு பையன் இருக்கான், நான் நல்லா தான் சார் இருக்கேன். அவங்க வீட்டுக்கு நான் போனதே அந்த பொண்ணால தான் சார். போன்ல பேசும்போதே இவன் சொல்றான் எங்க அம்மா வீட்டுக்கு பேசுறாங்க போறாங்க வராங்கன்னா அந்த மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அவங்க யாருடா என்ன பேசுறதுக்கு? அவங்க எப்படிடா பேசுறாங்க? நீ வரியாடா, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க. உங்க அம்மா எல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீ தான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறனா அவ்வளவுதான். வேற அவங்களாம் என் வீட்டுக்கு வந்து பேசுனாங்கன்னு சொல்லி சொன்னா அவளும் வல்கரா பேசினான். அதனால யாரு காரணம் தெரியுமா? பொருளாதார அந்தஸ்துலாம் பாத்தீங்களா? அவங்க வந்து எங்க அளவுக்கு பலம் இல்ல. எங்க அம்மா பார்த்தாங்க சார். நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. எங்க அம்மா கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். ஆனா அவர் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து நேரா கேட்டார், அம்மா நான் இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அம்மா வீட்டு ஓன் ஹவுஸ் ஒரு ரெண்டுக்கு எதுக்காரு, இங்க இருந்து ஓடி போய் அவரை அடிச்சு அம்மா பண்ண ரேஞ்சுக்கு பார்த்தா நீங்க பண்ணது சாதாரணங்கிறீங்க. இல்ல, அது சாதாரண. அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான் பண்ணாங்க சார். அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்களோ அதே இவங்க இப்ப பண்ணாங்க. எங்க அம்மா அடிச்சதுனால அந்த பரிதாபத்துல கல்யாணம் பண்ணினேன் சார் நானு. என்ன கொடுமை சரவணனது. 3 மாசம் லவ்ல பரிதாபத்துல எங்க அம்மா அடிச்சிட்டாங்க பாருங்க. அது தப்பு. ஒரு ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேச. அதான் நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசி இதெல்லாம் வேண்டாமா, நீ நல்ல இடத்துல நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அவன் சரி கிடையாது. இவனையே சொன்ன அவன் சரி கிடையாது. ஜாலி நினைச்சிட்டு ஒரு லவ் பேக்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. நாங்க போர்க்கல இவங்களுக்கு நான் லவ் பண்றது, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் சண்டை போட்டு அவ்வளவு அசிங்கமா பேசி ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளா விட்டனால தான் நான் கோவப்பட்டு நான் போய் மே 20 ரீஸ்ட் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். உடனே அத்தை ஒரு வாரத்துல போய் பேசினாங்க, வா போய் பேசலான்ட்டு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நல்லதா. அதுக்கு முன்னாடியே உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பலையா? அம்மா அதான் எதுக்கு அமிச்சிங்க? பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் அமிச்சிங்க. கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. நான் என்ன கேக்குறேன், எதுக்கு இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு பாத்தீங்க? சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சீங்க. பயப்படாத, பயப்படாதா. இருக்கணும்னு சொல்லல சார். இவனுக்கு வந்து எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் இல்ல சார். மல்டிமீடியா படிச்சான், அது பாதியில. எல்லாத்துலயுமே பாதி அரகுறான்னு எதனா ஒரு வேலை இருக்கணும். ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அதிக பிரச்சனை போய் இதுக்கு நான் சொல்றேன், கரெக்டான்னு சொல்லுங்க. இவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி நல்ல ஆளாக்கி சம்பாதிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க. ஆமா. சரி, சொல்லுங்க. அதாவது எவ்வளவு நல்லவங்க நீங்க. அப்ப உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்ப மெச்சூரிட்டி வந்துரும்ல சார். அந்த பொண்ணுங்க வந்துரும் சார். அப்படியே நீங்க சொல்ற தாட்டே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி 5 வருஷம் போய் 2 வருஷமும் சிங்கப்பூர்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளார அந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிட்டா இவன் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணா. அதான் ஐடியா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நல்ல இடங்கிறது என்ன நீங்க சொல்றது? நல்ல இடம்னா நல்ல படிப்பு. நல்ல படிப்பு ஃபர்ஸ்ட், அதான் டிக்னிட்டி. நல்ல எஜுகேஷன் இருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும், ஃபேமிலில ஒரு ரெஸ்பான்ஸோட. வேற எதுவும் பணம் பாக்கலாம் வேணாம் சார். இருக்கிறது நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஐயோ பிடிக்காத. ஸ்டார்டிங்ல 2 வருஷம் வரைக்கும் என் குழந்தைய கூட தூக்கல சார் இவங்க. என் பையன் பிறந்து பக்கத்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க.
என்கிட்ட பேசவே மாட்டாங்க, தண்ணி குத்தனை தான் வச்சாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் முடிஞ்சு வச்சிங்களா, அத்தனை நாள் காலைல பெட்டி எடுத்து வெளியே வச்சிட்டாங்க, போ வாடகை வீட்டுக்குன்னு. கல்யாணம் அத்தனை நாள். ஆமாவா இல்லைன்னு கேளுங்க. பெட்டியை தூக்கி வச்சனா இல்ல வீடு உனக்கு வாடகை பிடிச்சி வீடு வாடகைக்கு நீ பிடிக்கல, எங்க மாமியார் தான் பிடிச்சாங்க வாடகை. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அப்படின்னா ஊரு குறை சொல்லாத அளவுக்கு விவரமாகவும் இருக்கீங்க. அட்வான்ஸ் காசு கொடுத்து வச்சுட்டீங்க, குழந்தைய கையில் வாங்கிட்டீங்க, தண்ணியை ஊற்றிட்டீங்க, தேன் தொட்டு வச்சுட்டேன், இந்த கணக்கு சொல்றதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? அந்த மருமகளுக்கு நீங்க கூட நின்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. அந்த பொண்ணோட பேரு காலம், அவங்க சிரமப்படுற காலகட்டம். ஒரே மாசத்துல வந்துட்டாங்களே அம்மா வீட்ல இருந்து. சீமந்தம் பண்ணனே, அவளை கூப்பிட்டு அவளை எல்லாம் பண்ணதா சொல்லி காட்டுறீங்க. எல்லாம் அவ செய்யலன்றானே சார், அவளுக்கு தெரியல சார். சபாஷ், சரியான போட்டி. ஒய்ஃப் எங்க பேர் என்ன? பேர் என்ன? மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி மேடைக்கு வாமா. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. விஷயம் சிம்பிள் தான். இன்னைக்கு நீங்களும் உங்கள் மாமியாரும் நெருக்கமாக இருக்கீங்க, ரைட்டா? ஒன்று மணி க்ளோஸாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் தடுமாறினீங்கல்ல, அப்போ உங்கள் மாமியார் உங்ககிட்ட இருந்திருந்தா உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்? அப்போ சப்போர்ட் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்போ சப்போர்ட் கிடையாது, அவங்க யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது. எங்கள் ஃபேமிலி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எங்கள் ஃபேமிலி நாங்கள் பார்த்துக்கணும், அவங்க ஃபேமிலி அவங்க பார்ப்பாங்க, அவள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. கல்யாணத்துக்கு முன்னால அதெல்லாம் இல்லாம இந்த கல்யாணம் சுமூகமா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அந்த அளவுக்கு இல்லை. எங்கள் வீட்டில் வந்து வசதி வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ஹை ஃபேமிலினால அவங்களுக்கு அது இதுவாகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. எப்படி சொல்றா பாரு, எப்படி சொல்றா பாரு. என்ன உண்மையா அதான் சொல்றாங்க. எப்படி சொல்றா பாருங்க. இருக்கத சொல்ற. எப்படி சொல்றா பாருங்க. இருக்கத சொல்றாங்க. ஒரு மாசம் தானடி வாடகை வீட்ல வந்தீங்க, அப்புறம் அவன் என்ன சொல்றாங்க? அவன் அப்படிதான் கேட்பான். நீ என்ன சொல்லணும்? முத நாள்ல இருந்து அதுவும் என்ன சொன்னாங்க? அவன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் பாய மருமகன்ட்டாங்க. ஆமா உண்மைதான். அவன் சொல்ல மீனா, நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரஃபி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரஃபி. கேக்குறாங்கம்மா, என்ன சொல்ல நடந்தது சொல்லண்டி. இப்போ நல்லா தான் இருக்கீங்க, இப்போ நல்லா தான் பாத்துக்கிறீங்க, நல்லா தான் செய்றீங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கல. ஆக்சுவலா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இப்படி ஒரு பையன் இல்லைன்னா இந்த மீனாவை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நான் யோசிக்கிறேன். உங்க பையன் கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ உங்களுக்கு தோணுதா இந்த பிள்ளைய போய் திட்டிவிட்டோமே அப்படின்னு இது வருத்தம் உண்டா? இந்த கொரோனாக்கு முன்னாடியே வருத்தம் வந்துருச்சு. பாவம் இந்த பொண்ணை போய் திட்டமே அப்படின்னு. அது வரணும், வருவான் பாரு, வரணும். இன்னும் உங்க பையன் மனசை உறுத்துது. இந்த பொண்ணு சொல்லாம இருந்தாலும் அது மனசுக்குள்ள அது இருக்கதான் இருக்குதா மீனா? உண்மையா சொல்லண்டி, பொது தடங்க எதிர்க்கோ இருக்குதுன்னா சரி மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். சாரி. சரிம்மா, அன்றைக்கி நான் உங்கள் வீடு ஏறி வந்து பேசுறது உனக்கு எதனா மனசில் கஷ்டமாக இருந்தால் அதுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு. ஆனால் இவ்வளோ நாளாக நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணது கிடையாது. மனசில் எதுவும் வச்சுக்காத, ஓகேவா? தேங்க்யூ. ஓகே மீனா, சூப்பர். சூப்பர். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்கள் காதல் இன்ஃபாக்சுவேஷன் ஏதோ நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் உங்கள் காதல் எப்படின்னு தெரில. இவங்க காதல் சூப்பர் காதல். 10 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கிறாப்புல மனைவிக்காக. நான் கல்யாணம் அப்புறம் என்னன்னா ஒரு பொண்ணை நீங்க அவமரியாதை செஞ்சிட்டீங்க. ரொம்ப நிக்கிறான் மீனா. ஆமா ரொம்ப நிக்கிறான். ரொம்ப நிக்கிறான் மீனா. மூஞ்ச பார்த்து சொல்லண்டி. முந்தா நாள் நடந்த சண்டை கூட வானவே முடே முடே செல்லம் தாயே. அட என்னமா கேட்டு வானாமா இவன் எனக்காக வாழ்டின்னு வாழ வச்சிருக்கேன் சார். சார் இது இந்த 10 வருஷத்துல 10,000 தடவை வந்திருக்கு வார்த்தை. ஆனா என்ன விட்டு என்னைக்கும் அவளும் போனது கிடையாது, நானும் விட்டு. யாரால? என்னால கேளுங்க. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு மீனாவை பிடிக்காதுன்னா மீனாவை பிடிக்காது. மீனாவை பிடிக்கும்னா அவனே போக சொன்னாலும் நீ போகக்கூடாது, ரைட்டா? மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது. சூப்பர், நீங்க பெரிய ஆள் ப்ரோ, கலக்குறீங்க. தேங்க்யூமா, நன்றிம்மா, தேங்க்யூ, நன்றி. அது எப்பரா மாப்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.